இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சிக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா நான் உங்களை நம்பிதான் என் தங்கச்சிய உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது. என்ன நீங்க நம்பலாம். அப்புறம் என்ன, அதான் பெரியவங்களே சொல்லிட்டாங்கல்ல. போங்க, போய் கல்யாண வேலையை பாருங்க. வாங்க, வாடா. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ். தேங்க்யூ தான் சொன்னேன். ஐலி, என்ன ஆச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சீனியர். என்ன குழப்பம்? அந்த கபிலன் உண்மையாவே திருந்திட்டானான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எங்க தப்பான முடிவை எடுத்துட்டோமோன்னு ஒரு பக்கம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கபிலன் உண்மையிலேயே திருந்திருப்பானா? என்னால அப்படி கிளாரிட்டியாலாம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் நல்லா கவனிச்சேன். கபிலனை பத்தி நீ எல்லார்கிட்டையும் சொல்லி சண்டை போட்டப்ப அவன் செஞ்ச தப்பெல்லாம் மறைக்கல. எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டான். அத வச்சு அவன் திருந்திட்டான்னு சொல்றீங்களா? அப்படி முழுசா சொல்ல முடியலனாலும் அவன் முன்னாடி இருந்த மாதிரி மோசமா இருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். மேபி அவன் திருந்துறதுக்கு ட்ரை கூட பண்ணலாம்ல. சரி விடு, அதான் எல்லாம் முடிஞ்சு கல்யாணமே நடக்க போகுது இல்ல. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. இல்ல சீனியர், எங்க அப்பாவும் என் சித்தியும் என்கிட்ட பேசினப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியல. அதனாலதான் வேற வழி இல்லாம ரித்திகாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். உங்க அப்பா உன்னை தனியா கூட்டிட்டு போய் பேசும்போதே எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பொதுவா அப்பானாலே அப்படிதான் ஐலி. தான் பெத்த பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. யார் கால்ல வேணாலும் விழுவாங்க. எதுக்கும் தயங்க மாட்டாங்க. சீனியர், என்ன அப்பா இல்லாத இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? இல்ல சீனியர், நான் அப்படி நினைக்கல. அப்பா அம்மா இருக்கிறவங்களே அவங்க பேச்ச கேட்காம அவங்கள மதிக்காம இருக்காங்க. ஆனா நீங்க அப்பா அம்மா எல்லாமே எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒண்ணு சீனியர், உங்களுக்கு வேணா அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருப்பீங்க. எனக்கு அதுல 100% நம்பிக்கை இருக்கு. சங்கரி, உன் முகத்தை நான் இப்ப எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன். உன்னை தொலைச்சிட்டு நிக்கிற பாவிமா நானு. என்ன மன்னிச்சிடு சங்கரி, என்ன மன்னிச்சிடு. இந்த பர்ஸ் யாரோடதுன்னு தெரியணும். யாரோடதான் இருக்கும்? யாருதான் இருக்கும்? சீனியர், அது உங்க பர்ஸா? ஆமா இல்லையா, இது ஏன் பர்ஸ் தான். சார் சார் சார், இந்த பர்ஸ் என்னோட தான்.
இவ இந்த போட்டோல இருக்கிறது யாரு? சார் அவங்க அம்மா சார். சரி தேங்க்ஸ் சார், நான் வரேன். ஐலி வா போலாம். சிவா